ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு யூடிஐ வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அத வந்துட்டு நம்ம எப்படி வித்ட்ரா பண்றதுன்னு பார்ப்போம். பொதுவா பார்த்தீங்கன்னா, நெறைய விதமான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு. HDFC இருக்கு, ஆக்சிஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, SBI எல்லாமே இருக்கு. ஆனா நான் வந்துட்டு யூடிஐல வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இதுல வந்துட்டு அந்த டிரான்சாக்ஷன் ஃபீஸ் அப்புறம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, மத்த எல்லாத்துக்கும் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. ஸோ இதுல வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இதுல வந்துட்டு எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்துட்டு வித்ட்ரா பண்ணணும்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம். நீங்க வந்துட்டு Googleல போயிட்டு யூடிஐ எம்எஃப்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்துட்டு யூடிஐ மியூச்சுவல் ஃபண்ட் சொல்லி வருது பாத்தீங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு ஐகான் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி உள்ள போய்க்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா ரைட் சைடு கார்னர்ல பாத்தீங்கன்னா லாகின் ஆப்ஷன் பாத்தீங்களா, இது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல பார்த்தோம்னா பேன் கார்டு கேட்டிருக்காங்க, அப்படி இல்லைன்னா யூசர் நேம் கேட்டிருக்காங்க. நம்ம ரெஜிஸ்டர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூசர் நேம் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அப்படி தெரியல மறந்துட்டு அப்படின்னா உங்களோட பேன் நம்பரை வந்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பாஸ்வேர்டு ஓடிபி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு பாஸ்வேர்டு தெரிஞ்சிச்சுன்னா அதை வந்துட்டு என்டர் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ரெஜிஸ்டர்ட் நம்பருக்கும் உங்களோட ரெஜிஸ்டர்ட் இமெயில் இருக்கும் பாத்தீங்கன்னா ஓடிபி வந்து சென்ட் ஆகும். பேன் நம்பர் என்டர் பண்ணிட்டு நான் வந்துட்டு ஓடிபி கொடுக்குறேன். ஓடிபி கொடுத்த உடனே பாத்தீங்கன்னா என்னோட ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஐடிக்கும் என்னோட மொபைல் நம்பருக்கும் பாத்தீங்கன்னா ஓடிபி வந்துட்டு சென்ட் ஆகுது. ஓடிபி என்டர் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்டிருப்பாங்க, அதையுமே என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு லாகின் சக்சஸ்ஃபுல் சொல்லிட்டு உங்களுக்கு லோட் ஆகும். இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்ட் வந்துட்டு ஓப்பன் ஆகும். இதுல வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் நம்ம எவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிருக்கோமோ அதை வந்துட்டு கீழே வந்துட்டு ஷோ பண்ணிருப்பாங்க. இது வந்துட்டு நமக்கு எவ்வளவு பர்சன்டேஜ்ல ப்ராஃபிட்ல இருக்கா லாஸ்ல இருக்கான்னு சொல்லிட்டு இங்க வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ பாத்தீங்கன்னா -1.28% பாத்தீங்கன்னா லாஸ்ல இருக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்ல இருந்துட்டு. இப்போ நமக்கான கரண்ட் வேல்யூஷன் பார்த்தோம் அப்படின்னா 3093 ரூபா இருக்கு. இதான் பார்த்தோம்னா நம்ம கிட்ட கரண்டா இருக்கக்கூடிய அமௌண்ட். இப்போ நம்ம இது வந்துட்டு வித்ட்ரா பண்ண போறோம். நீங்க வந்துட்டு ஒரே ஒரு ஃபண்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும். இப்ப கீழே பாத்தீங்கன்னா யூடி நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்கு. சோ இப்ப நம்ம இன்வெஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மியூச்சுவல் ஃபண்ட், அதாவது ஒரே ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். இன்கேஸ் நீங்க வந்துட்டு யூடில பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் நிஃப்டி, நெக்ஸ்ட் 100 எல்லாம் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 1 பை 1 வந்துட்டு கீழே இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு போர்ட்போலியோ வேல்யூ பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஏன்னா எல்லாமே மிக்ஸ் ஆயிருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணுங்கன்னா கீழே வந்துட்டு மை இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னாலே டீடைலா தெரிஞ்சுக்கலாம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, யூடி நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட்ல வந்துட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். இப்போ இதுல கரண்ட் வேல்யூஷன் எவ்வளவு இருக்கு, இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளவு இருக்கு, நமக்கு வந்துட்டு ப்ராஃபிட் லாஸ் எவ்வளவுன்னு சொல்லி டீடைலா கொடுத்துருக்காங்க. சோ இன்னும் உங்களுக்கு டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா இந்த ஆரோ மார்க் பத்தி கிளிக் பண்ணீங்கன்னா டீடைலாவே வரும். இப்போ இந்த அமௌண்ட் நம்ம வித்ட்ரா பண்ணோம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்சாக்ட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இதுல வந்துட்டு ரிடம்ஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோம் அப்படின்னா செலக்ட் போலியோன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. இதுல வந்துட்டு நீங்க எந்த போலியோ செலக்ட் பண்ணுமோ அதை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு இப்போ ஒரு போலியோ நம்பர் தான் இருக்கு, அதை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்துட்டு கண்டினியூ கொடுக்குறேன். இதுல பார்த்தோம்னா யூடி நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட் தான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கு. நம்ம கிட்ட வேற ஏதாச்சும் ஃபண்ட் இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்துட்டு ஷோ பண்ணுவாங்க. அதுல நீங்க எதை செலக்ட் பண்ண போறீங்களோ அதை செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்தா போதும். நான் வந்துட்டு இப்போ நிஃப்டி 50 வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். கண்டினியூ கொடுத்தேன் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும். இதுல பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு எவ்வளவு மணி இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம்னு சொல்லி எல்லாமே ஷோ பண்ணுவாங்க. அடிஷனலா கீழே பாத்தீங்கன்னா டோட்டல் யூனிட்ஸ் சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவைலபிள் யூனிட்ஸ் நம்ம வந்துட்டு எவ்வளவு வித்ட்ரா பண்ணிக்கலாம் இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இப்போ மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்னா தான் இருக்கும். இது என்ன யூனிட்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஷேர் வந்துட்டு ஒரு ஷேர் 2 ஷேர்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, இங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா பாத்தீங்கன்னா யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுக்கு அவ்வளவுதான் வித்தியாசம், மத்தபடி இல்ல. அங்க ஷேர் மார்க்கெட்ல அதாவது ஷேர் அப்படின்னு சொல்லுவாங்க, இங்க வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ல யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுக்கு அவ்வளவுதான் வித்தியாசம். இப்போ இது வித்ட்ரா பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆல் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க பாருங்க. இப்ப ஆல் யூனிட்ஸ் அப்படின்னா 18.058 பாத்தீங்களா, இந்த மொத்த யூனிட்ஸுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வித்ட்ரா பண்ணுவாங்க. இல்ல இன்கேஸ் உங்களுக்கு அமௌண்டா வேணும் அப்படின்னா அமௌண்ட் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் வேணுமோ, அதாவது இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க அவைலபிள் அமௌண்ட் சொல்லிட்டு இதுல உள்ள அமௌண்ட் வந்து நம்ம இங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதாவது இந்த அமௌண்ட் இதுக்கு கீழே உள்ள அமௌண்ட் நம்ம இங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா யூனிட், இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்த்தது ஆல் யூனிட்ஸ், இதை கொடுத்தீங்க அப்படின்னா மொத்த யூனிட்டுமே வந்துட்டு வித்ட்ரா ஆயிடும். இதை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்பெசிஃபைடா உங்களுக்கு வந்து ஒரு 10 யூனிட் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் 10 கொடுத்தோம்னா 10 யூனிட் மட்டும் உங்களுக்கு வித்ட்ரா ஆயிடும். இப்போ நான் என்ன பண்றேன்னா எனக்கு வந்துட்டு அமௌண்ட்ஸ்ல வேணும், நான் அதை வந்துட்டு என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து வந்துட்டு பே அவுட் பேங்க் அக்கௌண்ட் இருக்கும். இது என்ன அப்படின்னா இதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு ப்ரீ டிஃபரெண்டா பாத்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் நம்பர்லாம் நீங்க ஆட் பண்ணி வச்சிருப்பீங்க, அதை வந்துட்டு ஷோ பண்ணுவாங்க. அதை வந்துட்டு நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஐஎஃப்எஸ்சி கோட்லாம் இங்க வந்துட்டு ஷோ ஆகும். நீங்க வந்துட்டு கண்டினியூ கொடுங்க. இந்த மாதிரி ஒரு பாப்பப் விண்டோ ஓப்பன் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க. நீங்க வந்துட்டு எதனால வந்துட்டு இது வந்துட்டு வித்ட்ரா பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆப்ஷன் வேணுமோ நீங்க எதனால கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் இப்போ வந்துட்டு ஐ வாண்ட் டு புக் ப்ராஃபிட் அப்படின்னா ஜஸ்ட் இது கொடுத்துட்டு நீங்க கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா அதை கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும், அதை வந்துட்டு என்டர் பண்ணுங்க.
இந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா நம்ம ரிடம்ஷன் பண்ண வந்து சக்சஸ்ஃபுல்லி ஆயிட்டுன்னு சொல்லி மெசேஜ் வந்திருக்கு. அதே மாதிரி இதுக்கான ரெஃபரன்ஸ் நம்பருமே கீழே வந்திருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா டைம், டேட் அண்ட் டைம்ல கொஞ்சம் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. எவ்வளவு அமௌண்ட், நம்மளோட போலி நம்பர் எல்லாமே சொல்லிட்டு டீட்டெயிலா வந்திருக்கும். அவ்வளவுதாங்க, நம்ம வித்ட்ரா பண்ணியாச்சு. இந்த அமௌண்ட் பாத்தீங்கன்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா ஒரு 2 or 3 டேஸ்ல பாத்தீங்கன்னா கிரெடிட் பண்ணிடுவாங்க. இப்ப சாட்டர்டே சண்டே வந்துச்சு அப்படின்னா ஒரு 4 டேஸ் ஆகும். அப்படி இல்ல ஒர்க்கிங் டேவா இருந்துச்சு அப்படின்னா ஒரு 3 டேஸ் ஆகும். இதுல இருந்து டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.